எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருந்தோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நீரோட்டம் பார்த்ததே ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அப்புறம் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம போர் போட்டு முடிச்சிட்டோம்ப்பா. ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா பிள்ளைய விட்டுட்டு ஏதாவது பண்ணுறோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாப்பா தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் இனிமேல் இங்கே தானே பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பூமி பூஜை போட்டு முடிச்சிட்டோம். மொத்தமாக 350 அடி போர் போட்டு இறக்கிட்டோம். 360 போட்டிருக்கோம். சரி, நீ வரியா? போர் போடுறதுக்கு எங்க சின்ன பாப்பாவோட காஸ்டியூம் பாருங்க எப்படி வந்திருக்கிட்டு வெள்ளை. வாங்கப்பா, விட்டுட்டு வாங்க, சாமி கும்பிட்டுங்களா. என்ன நீ புட்டாட்டை கொடுத்துருக்கீங்க, எடுத்துக்கோ, புட்டாட்டை கொடுத்துப்பா. சாமி கும்பிட்டுக்கோங்க. தொட்டுக்க மண்ணா தொட்டுக்க முடியுமா? இல்லைம்மா, மணியாச்சுன்னா ஆரம்பிச்சு சூடாமை சூடாமை அடி அடி வைங்க, அடி வைங்க, அடி வைங்க. அடியில் ரைட். எடுத்துடலாமா? அனைத்து கவர் பண்ணிக்கலாம். செங்கல் எடுத்துடலாமா? ஏய் ஓடிரு, ஐந்து ஓடிரு.
தெரியும் நம்மளுக்கு ஃபேக்டரிக்கெல்லாம் ஒரு இடம் இல்லாமல் நம்ம கடையை எத்தனை வாட்டி காலி பண்ணிகிட்டே போனோம்னு. இப்போ வந்து நம்மளோட ஒரு ஃபேக்ட்ரியாக இங்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இங்கே போர் படம் வந்துட்டோம்ப்பா. வந்து இப்போ தான் வந்தோம். இவங்க சொன்னாங்க எப்படி தண்ணி வந்து அடியில் இருக்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியாது, ஒரு 500 அடிக்கு பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சுங்கப்பா. நாங்கள் சும்மா உட்காந்து பூஜையை போட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம். 100 அடியிலேயே 100 அடி 120 அடியிலேயே தண்ணி வந்துருச்சு. எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கால் வைக்கும் போதே முன்னெல்லாம் அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த 100 அடியில தண்ணி வர்றது அப்படிங்கிறது வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் தான். உண்மை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தெரிக்கும் ஃபுல்லா தெரிக்கும். இது 20 அடி ராடுமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? ஒரே நிமிஷம் பாக்கிட்டே வந்துருப்பா. சொல்றேன் என்ன விஷயம்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லலான்னு உங்கள்கிட்ட ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்க விடாம ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, சில பேருக்கு வந்து போர் போடுறத பத்தி தெரியாது, எனக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் சொல்லி தான் கேட்டோம். வந்து 360 அடி போட்டிருக்கோமா, 360 அடி போட்டிருக்கோம். அதுல ஒரு ராடா இது இறக்கிருக்காங்க. இதுதான் நாங்க இப்ப உங்கள்கிட்ட காட்டுறோம். சொல்லுப்பா எவ்வளவு இறக்கிருக்காங்கப்பா? 18 ராடு இறக்கிருக்காங்க. 20 அடி ராடு ஒண்ணு. அப்ப வந்து 360 அடி கணக்கு பாருங்க. அப்படியே உள்ள இருந்து இப்படி வந்துட்டே இருக்குது. இதுதான் அளவு கணக்கு. வேற ஏதாவது சொல்லணும்னா முக்கியமா சொல்லுங்க. இதுல வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க கணக்காம்பா, எத்தனை எது அடி இறக்குறோம் அப்படிங்கிறது, எப்படி இறக்குறது பூமிக்குள்ள அப்படின்ட்டு. ஒரு ராடோட அடி கணக்கு 20 அடி. 18 ராடு இறக்கணும் அப்படின்னா 360 அடி. 360 அடி போ போட்டிருக்கோம். 100 அடியிலேயே அவங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு, சூப்பரா இருக்கு தண்ணி. வந்து 100 அடியிலே தண்ணி வந்துருச்சு. இருந்தாலும் 4 அடியில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்தடுத்து நிறைய பேர் போர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும்ல. அதனால வேண்டி நம்ம 60 அடி வரைக்கும் இறக்கி போட்டிருக்கோம். தண்ணி சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி அனுபவம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமேன்றதுக்காக தான் இருக்குது. இப்போ போர் போட்டு முடிச்சுட்டாங்கப்பா. இந்த இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, கடல் அலை இருக்குல்ல, அப்படியே தண்ணி வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து ஒரு கல் போட்டு பார்த்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம், இவங்க போட்டு பார்த்தாங்க. நானும் மறுபடியும் போட்டு பார்த்துருக்கேன். தண்ணிக்குள்ள போய் விழுந்த மாதிரி எவ்வளோ டொலக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு. சூப்பரா இருந்துச்சுப்பா இந்த இடம். ஒரு மாதிரி இதை போட்டு மூடிடுவாங்க போல இருக்கு. சரிங்களா? நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கும் ஷார்ட்ஸாவும் சொல்லியிருக்கோம், வரப்போறதையும் சொல்றோம். சரிங்களா? வேற ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மூடிடலாம். எப்படி மூடுவோம்? அவரே மூடுவாங்க. நான் வச்சு காட்டிடுறேன், அவங்க மாத்தி மூடிடுவாங்க. இப்படி மூடிடணுமா? நல்லா டைட்டா. சத்தமே கேட்கலப்பா. இப்ப கம்முன்னு ஆயிடுச்சு.